ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்க எல்லாரும் இங்க நல்லாருக்கோம். ஆம், இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, ரேஷன் புழுங்க அரிசியில வந்து நம்ம இடியாப்பம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து அரிசி ஊற வைக்கிறது, எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறது, அதை அரைச்சு எத்தனை நாள் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி வதக்கி அதுலேருந்து எப்படி நம்ம வந்து புளிய போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாமே இன்னைக்கு டீட்டெயில்டான வீடியோ வந்து இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏதாவது நிறை குறை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். அது நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி பாசிட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சின்னதாக இருந்தால் கூட அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரேஷன் அரிசி தான். ஒரு 2, 3 வாட்டி 4, 5 தடவைக்கு கழுவிட்டு புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதும். நான் வந்து மத்தியானம் 2 மணிக்கெலாம் ஊற வச்சுட்டேன். இப்போ மணி வந்து 9 ஆக போகுது. அரிசி எடுத்து கிரைண்டரில் போட்டு ஒரு 3/4 ஹவர் அரைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என் கிரைண்டருக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. நான் மிக்சியில் இதுவரை அரைச்சி பண்ணதில்லை. அதனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. கிரைண்டரில் தான் நான் எப்போவுமே பண்ணுறது வழக்கம். நீங்கள் கிரைண்டர் போடும்போதே வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசி போடுங்க. உங்களுக்கு சிக்காது. மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக அரைக்கணுங்க. மாவு லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா வழுவழுன்னு இருக்கணும் மாவு. அந்த குருணை இல்லாமல் நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கிட்டாலே போதும். மற்றபடி வந்து இட்லி கரைக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சிலாம் நம்ம பார்க்கணுன்னு அது கிடையாது. இது ஓரளவுக்கு லூஸாக இருந்தாலும் நம்ம வடைச்சட்டியில் போட்டு கிண்ட தான் போகிறோம். அதனால இது பிரச்சனை இல்லை. நல்லா மட்டும் நைஸாக, அதாவது நல்ல வழுவழுன்னு குருணை இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். நான் என்ன பண்ணேன், இந்த கேப்லேயே வந்து தேங்காய் உடைச்சு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம். இடியாப்பம்னாலே என்னைய பொறுத்தளவுக்கு தேங்காய் பால் தான். ஆனால் அந்த பக்கம் கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைட்லாம் மேக்ஸிமம் கடலைக்கறி தான் வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த காம்பினேஷனை விட எனக்கு அந்த காம்பினேஷன் அவ்வளோவா பிடிக்காதுங்க. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். எனக்கு இந்த தேங்காய் பால் சாப்பிட்டா ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த நெஞ்செரிச்சல் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குங்க இதை சாப்பிட்டு தூங்கும்போது எனக்கு. அதோட எனக்கு இந்த ப்ராசஸுமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஹோல் ப்ராசஸையுமே நான் என்ஜாய் பண்ணுவேன். அதனால இதை அடிக்கடி பண்ணுவேன். நம்ம தேங்காய் பால் வந்து 1, 2 தேங்காய் பால் எடுப்போம்ல எப்போவுமே, அதே மாதிரி வந்து 2 தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுக்குவேன். ஆனால் அதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் மட்டும் போட்டுப்பேன். மற்ற எதுவும் சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி சர்க்கரை வந்து தேங்காய் பாலுக்குள்ளே போட மாட்டேன். இடியாப்பத்துக்கு மேலே போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இது ஊற்றிக்குவேன், தேங்காய் பால் வந்து ஊற்றிக்குவேன். நீங்கள் எந்த மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. பெரியவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு இல்ல. இது வந்து கொஞ்சம் பிகினரா இருப்பாங்கல்ல, என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு. நான் கல்யாணம் ஆகி எனக்கு 5 இயர்ஸ் ஆச்சு. ஆனாலும் நான் வந்து மிக்ஸிய வந்து தொடச்செல்லாம் வைக்க மாட்டேன். அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவேன். இப்போ ரீசென்ட்டா தான் தொடச்சு வைக்க ஆரம்பிச்சேன். ஆனா வந்து அது உண்மையிலேயே ஒரு நல்ல இதா இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம மிக்ஸி வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அங்கங்கே எதுவும் ஒட்டாம நீட்டா இருக்குங்க. இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பில வடைச்சட்டி வச்சுட்டு லைட்டா நான் நல்லெண்ணெய் விட்டேன். கொஞ்சம் அதிகமா இருந்த மாரி தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் கிண்ட கிண்ட சரியாயிருச்சு. அப்புறம் எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு போட்டுட்டு, நம்ம வந்து அதில இருக்க அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு ஒரு 6, 7 நிமிஷம் டைமர் வச்சுட்டேன் நானு ஃபோன்ல. வச்சுட்டு நான் பாட்டுக்கு கிண்டிக்கிட்டே இருந்தேன். அது வந்து மொத்தமா வருங்க. நம்ம வந்து இது என்னோடது அலுமினியம் பாத்திரம் தானே. லைட்டா ஒட்டி தான் வரும். அதனால தான் ஆயில் விட்டேன். சப்போஸ் நீங்க நான்ஸ்டிக்ல பண்றீங்கன்னா, இன்னோட ரொம்ப லைட்டா ஆயில் விட்டுட்டு பண்ணலாம். ஒட்டாம வரும். என்ட்ட நான்ஸ்டிக் இல்ல. அதனால நான் வந்து என்ட்ட இருக்கிறத வச்சு பண்ணேன். அதனால லைட்டா ஆயில் விட்டுக்கிட்டேன். அப்புறம் மொத்தமா அது சேர்ந்து வரும். கொஞ்ச நேரத்தில நான் சொன்ன டைம்ல வந்து அது கண்டிப்பா சேர்ந்து வரும். அந்த மாரி சேர்ந்து வரும்போது நம்ம லைட்டா தண்ணிய கைய வந்து நனச்சிட்டு, நம்ம அந்த மாவு மேல வச்சு எடுத்தோம்னா, அது நம்ம கையில வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. அது மாரி ஒட்டாம வர்றது தான் பதம். அதோட நம்ம வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம்.
ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து மாவ வந்து போடும்போது அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கணும். இந்த ஹோல் ப்ராசஸ்லயுமே நான் ஒரு 7 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா? அந்த ஹோல் ப்ராசஸ்லயுமே நீங்க வந்து அடுப்ப சிம்ல தான் வச்சிருக்கணும். அடுப்ப வந்து தூண்டக்கூடாது. தூண்டுனீங்கன்னா மாவு ஃபுல்லா அடி பிடிச்சுக்கும். நீங்க நான்ஸ்டிக்கா இருந்தாலுமே ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஃப்ளேம மாத்தாதீங்க. அப்படியே வச்சுட்டு கிண்டிட்டே இருங்க. அது மொத்தமா சேர்ந்து வரும். நம்ம கையில வந்து டச் பண்ணி பார்த்தா ஒட்டாது. சுத்தமாவே ஒட்டாதுங்க. அந்த மாரி வந்துருச்சுன்னா, அதுதான் உங்களுக்கு பதம். அதோட நீங்க வந்து அடுப்புலருந்து எடுத்துட்டு, அது அந்த அளவுக்கு சூடா இருக்காது மாவு. வேற பாத்திரத்துல அப்படியே மாத்திட்டு, லைட்டா பெசஞ்சு நம்ம பெசைவோம்ல இந்த சப்பாத்தி மாவுலாம், அது மாதிரி பெசஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க. நெறைய இருந்துச்சுன்னா, மேல ஈர துணி போட்டு வச்சா ஒண்ணும் செய்யாது. அ எனக்கு கம்மியா தானே இருக்கு. நான் சும்மா அப்படியே பாத்திரத்துல வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் குழல்ல வச்சு எப்படி புழியிறது அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்றேன். இதோ இந்த மாதிரி கையில ஒட்டாம வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்தில வந்து மாவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து வேற பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம். அப்பாதான் மாவு இருந்ததுக்கும், உங்களுக்கு இப்ப மாவு இருக்கிறதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரியும். மொத்தமா சேர்ந்து வருது பார்த்தீங்களா? இந்த மாரி வந்தாலே அவ்வளோதாங்க. இது கீழ வந்து மாவுலாம் ஒரு கலர்ல இருக்கும். அந்த கலர்ல வந்து நம்ம மாவு வந்துருச்சுனா தான் புளியறது கஷ்டம்னு நான் சொன்னேன். இப்ப நான் வந்து மாவு கலர்லயே தானே இருக்கு. அதாவது பிரைட் ஒயிட் கலர்ல தானே இருக்கு. அப்படியே வைக்கும்போது நம்மளுக்கு வந்து புளியறது கஷ்டமா இருக்காது. ரொம்பவே ஈஸியா இருக்கும். பை த வே எனக்கு வந்து அந்த அமுக்குற அச்சுல வந்து எப்படி அது வந்து கஷ்டமா என்னன்னு தெரியல. நான் என்ட்ட இருக்கிறது வந்து திருகுற மாதிரியான அந்த குழலு. அதுல வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளா நான் புழிஞ்சுப்பேன். இது சொல்லப்போனா என் பாப்பாவே அதுல வச்சு அழகா புழிவா. அவளே வந்து கேட்பா, இடியாப்பம் பண்ணும்போது, "அம்மா குடுங்கம்மா, நான் பண்றேன், நான் பண்றேன்னு." நான் தான் குடுக்க மாட்டேன். ஏன்னா மேல கீழ போட்டுப்பாங்க. அதனால தான். இந்த மாவு வந்து ஒரு தடவ நீங்க அந்த சப்பாத்திக்கு பெசைவோல மாவு, அது மாரி லைட்டா வெது வெதுன்னு தான் இருக்கும் சூடு. அதோட நீங்க பெசஞ்சு வச்சுக்கோங்க. இல்லன்னா ஆறுனதுக்கு அப்புறமா கூட பெசஞ்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாரி பெசஞ்சுட்டு குழல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டா எண்ணெய் விட்டு தடவிக்கோங்க. தடவிட்டு அதே மாதிரி கீழ நம்ம சில்லு போடுவோம்ல, அ அந்த சில்லு வைக்கிற இடத்துல நல்லா சில்லு செட் ஆயிட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து மாவ போட்டுக்கோங்க. மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல இடியாப்பம் புழிவோம்ல, அதே மாதிரி தான் இட்லி பாத்திரத்தில வந்து தண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த இட்லி தட்டுல வந்து லைட்டா எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க புழிங்க. புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணாலே போதும். 10 மினிட்ஸ்லாம் தேவையில்ல. ஒரு 7 நிமிஷம் இட்லி பானையில வச்சாலே போதும். அதோட வந்து நல்லா வெந்துரும். சாஃப்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க, எனக்கு வந்து திருகுறதுக்கு ரொம்பவே ஈஸியா தாங்க இருந்தது. மாவு கொஞ்சம் சூடா இருந்தனால, ஒரு மாரி திரி திரியா வர மாரி இருந்தது. மாவு நல்லா ஆறிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா வரும். நல்லா இருக்குங்க ஃப்ளோ. எங்கேயுமே உங்களுக்கு வந்து அடைச்சுக்காது. அதோட வந்து கஷ்டமாவும் இருக்காது. திருகுறதுக்கு சில டைம் கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அந்த நெஜமாவே நான் அந்த அமுக்குற டைப்பு இடியாப்ப குழல்ல புழிஞ்சு பார்த்துருக்கேங்க. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப என் கையோட ஸ்ட்ரென்த்தால தானா என்னன்னு தெரியல. அதில வச்சு எனக்கு அமுக்கும்போது ரொம்ப கை வலிக்கும். நான் பண்ணவே மாட்டேன். இடியாப்பமே பண்ண மாட்டேன். எப்போ இந்த குழல் வந்து என்ட்ட வந்ததோ, இது வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அடிக்கடி இடியாப்பம் பண்ணவே ஆரம்பிச்சேன். ஏன்னா, இது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்க மாரி எனக்கு இருக்கும். ரொம்பவே ஈஸியா தாங்க இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். மாவு அரைக்கும்போதே நீங்க அவ்வளோதான். வந்து என்ன பண்ணிருங்க, கொஞ்சமா உப்பு போட்டுருங்க. அந்த அரிசிக்கு தகுந்த மாரி, இல்லன்னா அந்த மாவுக்கு தகுந்த மாரி ஓரளவுக்கு லைட்டாவே போடுங்க. அப்புறம் உப்பு கச்ச மாரி இருக்கும்ல, கொஞ்சமா லைட்டா போடுங்க. அதே மாரி தேங்காய் பால்லயும் நான் லைட்டா உப்பு போட்டுக்குவேன். ஏன்னா, அப்ப அது இனிப்பு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆன மாரி தெரியும். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு, அன்னைக்கு நைட் வந்து நல்லபடியா நாங்க சாப்பிட்டு முடிச்சோம். அ எனக்கு வந்து ஹரிபரியா மார்னிங்லேயும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாரி இடியாப்பம் பண்ணியிருக்கேன், இதே மெத்தட்ல. ஆனா வந்து அத விட எனக்கு நைட்டு வந்து ரிலாக்ஸிங்கா உட்காந்து சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இனி அடுத்த ஒரு வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ சொல்லிட்டு போங்க. பாய்.